ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து திருவண்ணாமலையில் ஒரு புதுசாக ஒரு களம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாட்டர் பிளாட்ஃபார்மு ஆலோ பிளாக் களம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. டோட்டலாக மண் ஃபுல்லாக மட்டம் பண்ணுறது, அந்த களத்தோட சைஸு, என்ன ஊர், இது எல்லாமே ஏட்டு ஜெட்டு இந்த வீடியோவில் இருக்க போது. புதுசாக களம் போடுறவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபஸ்ட்டு மண்ணை மட்டம் பண்ணணும், எப்படி மண்ணை எடுக்கணும், இதை பற்றின வீடியோலாம் இருக்க போது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 7-8 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஆலோ பிளாக் களம் போடணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஆலோ பிளாக் பிளாட்ஃபார்மு இல்லை நம்ம முக்கியமாக நம்ம வந்து பிரிக் மேனுஃபேக்சரிங் இப்போ நம்ம பண்ணுறதில்ல. இப்போ வந்து நம்ம மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட் தருமபுரியில் போட்டிருக்கோம். ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு தருமபுரியில் நம்ம வந்து புதுசாக மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ மிஷினு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டைரெக்டாக நம்மக்கிட்டே எடுத்துக்கலாம். நம்ம 1 வருஷம் வாரண்டியோட மிஷினரி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் களம் போடுறதை ஏட்டு ஜெட்டு எல்லா வேலையும் சேர்த்து செய்யணுன்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நம்ம வந்து ஏன்னா அடுத்தவங்க மிஷினை வாங்கி நம்ம கேரண்டி கொடுத்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அதை விட நம்மளே சொந்தமாக செஞ்சால் இன்னும் வாரண்டி கரெக்டாக கொடுக்கலாம், நம்ம நம்பிக்கையாக கொடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து இங்கே தருமபுரியில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இதுதான் நம்ம ஆஃபீஸு. வாங்க மிஷினும் அப்படி சின்னதாக ஒன்று காட்டிடுறேன். வீடியோ மோட்டரெல்லாம் இன்னும் மாட்டல, மோட்டர் இன்னும் வரல, அதுக்காக வெயிட்டிங். எல்லாமே ஹெவியாக பண்ணியிருக்கு. இது வந்து 3 வைப்ரேட்டர் மிஷினு. நம்ம முக்கியமாக மற்றவங்களுக்கு நம்மளுக்கும் இருக்கிறதுல என்னென்னா, வைப்ரோ மோட்ரு இந்த இடத்துல 3 மோட்ரு தனித்தனியாக பிரித்து போடுறோம். பார்த்தீங்களா தெரியும், தனித்தனியாக வைப்ரேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள். சென்டரில் 1, இந்த இடத்துல 2. இது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சிம்பிளாக பார்த்துக்கங்க. இது நம்ம ஓன் பிராண்டு. இது எனக்கு மோட்ரு தான் வேணும், பெல்ட் மோட்ரு தான் வேணுன்றவங்களும் போட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு, ஏன்னா சில பேருக்கு அப்படி பிடிக்கும்னால நம்ம 2 in 1 பண்ணியிருக்கோம். இதுவும் எங்களுக்கு பெல்ட் மோட்ரு வேணும்னா இந்த இடத்துல மோட்ரு வந்துடும். நான் வந்து இது வந்து உங்களுக்கு சவுண்டு ஜாஸ்தி வராது. இந்த மோட்ரு போட்டங்கன்னா நம்மளுக்கு வைப்ரோ மோட்ரு பெல்ட்டு கிடையாது, சவுண்டு சைலண்ட்டாக வரும், உருன்னு சத்தம் மட்டும்தான் வரும், தடன்னு சத்தம்லாம் எதுவும் வராது. உங்களுக்கு சவுண்டு கம்மியாக வரும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம மாடல் மிஷின் கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம மிஷின். எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். மிஷின் வேணுன்றவங்க டைரெக்டாக கால் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். நம்மளது ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல் தருமபுரி. நிறைய பேர் நிறைய சவுண்டு வருது அப்படின்னு கேட்பாங்க, அதுக்காக இது வந்து உங்களுக்கு 2 in 1 பண்ணிக்கலாம். மிஷினு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு இதுக்கு முன்னே கஸ்டமர் சொல்லியிருக்காங்களோ அந்த பிரச்சனை, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராத மாதிரி பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த ஊர் பக்கமாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார் சத்தமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சவுண்டு வரக்கூடாது. அதுக்காக நம்ம அந்த சவுண்டு வராமல் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சவுண்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வழியை பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த வைப்ரோ மோட்ரு நம்ம பெல்ட்டு மாற்றணுன்னு அவசியம் இல்லை, அது அப்படியே நீங்கள் ஓடிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மோட்டருங்களுக்கு 1 வருஷம் நம்ம வாரண்ட்டி கொடுக்குறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டு. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் சென்ட்ரு இந்த இடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன நாள், இது பூச்சி போட்டது 7ஆம் தேதி, வியாழக்கிழமை 7ஆம் தேதி. நாங்கள் இதுக்கு வந்து சென்னைக்கு போயிருந்தோம். சென்னைக்கு போயிட்டு அப்படியே கரெக்டாக டைமுக்கு பூச்சிக்கு வந்துடலான்னு பார்த்தா வர்றதுக்குள்ளே பூச்சி போட்டாங்க. ஒரு 11 மணி வரையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போட்டாங்களாமா. இன்றைக்கி நல்ல நாள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் ஜேசிபி வந்துச்சு. ஜேசிபி வந்து நம்ம இது மட்டம் பண்ணுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து முக்கியமாக நம்ம ஓனரை பற்றி சொல்லி ஆகணும். ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கார். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நான் வந்து சைட்டை பார்த்துட்டு போனேன். இது வந்து அதுக்கு முன்னே இந்த மண் கொட்டி வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் இது மண் மட்டம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ 1 அடி ஆழம் இந்த இடத்த ஃபுல்லாக நான் எடுத்தே ஆகணும். இப்போ ஏன்னா இது ரோட்லேருந்து 2 அடி ஹைட்டுக்கு அவங்க மண் கொட்டிட்டாங்க. ஆனால் இது அப்படி கொட்டக்கூடாது, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கொட்டிடணும். இப்போ 2 அடி கொட்டிட்டா நான் பிளாட்ஃபார்ம் போட்டேன்னா இதுக்கு மேலே 2 அடி ஹைட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த மட்டத்துக்கு சுற்றியும் மண் கொட்டினா இன்னும் நிறைய ஹைட் ஆயிரும், நம்மளுக்கு களமும் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரென்த்து வராது. அதனால் நான் இது ஃபுல்லாகவே நம்ம பெங்களூர் சைட்லேயும் இப்படி தான் பண்ணோம். 2 அடி மண் நான் எடுத்தேன். பாருங்கள், இது 1 அடி மண் நான் டோட்டலாகவே எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து அண்ணன் வந்து நம்ம ஆர்மியில் இருக்கார் ஓனரு. இது வந்து நம்ம கம்பெனி போடணும், நம்ம வீடியோவை பார்த்துட்டு கேட்டாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னே வந்து நான் வந்து பேசிட்டு போனேன்.
இது வந்து பண்ணி கொடுணும் அப்படின்னாரு. ஆனால் முக்கியமாக இந்த மண் கொட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மண் கொட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு விவசாய நிலம் கைனியாக இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் மண்ணை வந்து கீழே ஒரு 1/2 அடிக்கு அந்த ஒரு நைஸ் மண் வரும். 1/2 அடிக்கு ஒரு நைஸ் பவுட்ரு மாதிரி ஒன்று வரும். அந்த பவுட்ரு அந்த நைஸவே சுத்தமாக சுரண்டி எடுத்துட்டு தான் நீங்கள் மண் கொட்டணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்க பாட்டுன்னு மண் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கைனி மேலே கொட்டிடுறாங்க. அது என்ன பண்ணோன்னா மேலேருந்து மெரிக்க அடியில் இருக்கிற சேறு மண் மேலே ஏறி வரும். அதனால் அந்த பழைய மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டுங்கன்னா அந்த உழவு மண் நம்ம விவசாயம் பண்ணுற மண் பார்த்திங்கன்னா வளவலன்னு இருக்கும். அந்த மண்ணை கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு மண் கொட்டினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து அந்த இடத்துல பூச்சி போட்ட இடம், அந்த செடியெலாம். அந்த ஊரை பற்றி எடுத்து தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கந்தாலுக்கா காரப்பட்டி கிராமம். காரப்பட்டி இந்த ஊர் கிராமம் பேர் காரப்பட்டி. ஓகே. ஏன்னா நான் செங்கம் இந்த பக்கம் இருக்கு, திருவண்ணாமலை ரொம்ப தூரம் இருக்காட்டுங்குது. எவ்வளோ தூரம்? இப்போ நம்ம செங்கத்துக்கு போகிறோம் இல்லையா, இவ்வளோ தூரம் தான் திருவண்ணாமலையும். 13-14 கிலோமீட்டரா? ஓ, பக்கம் தான். இப்போ இந்த பக்கம் போனவங்கள 5 ரூபாய், இந்த பக்கம் போனவங்கள 5 ரூபாய் தான் டிக்கெட்டு. அவ்வளோதான். சரி ஓகே தான். அப்படின்னா இது திருவண்ணாமலை மாவட்டம் தான். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கந்தாலுக்கா. சரிப்பா, ஓகே. அந்த சில வார்த்தை எங்கள் ஊர் பாப்பாரப்பட்டி, நீங்கள் அந்த பாப்பாரப்பட்டின்னு சொல்லி பாருங்க, அது வரவே வராது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி. ஆனால் பாப்பாரப்பட்டியா, பப்புரப்பட்டியா, பாராப்பட்டியா, இந்த மாதிரி வித்தியாசமாக சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான், யாரும் திட்டாதீங்க. அப்புறம் முக்கியமாக ரொம்ப நாளாக வீடியோ போடல, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த நம்ம கம்பெனி ஹாலோ பிளாக் மிஷினரி மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டிருக்கோம் தருமபுரியில். அது பற்றின வேலையும் கொஞ்சம் பிஸியாக எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு வீடியோ போடுறதுக்கு. இது வந்து நம்ம சைட் ஒர்க்கும் விட போகிறது இல்லை, நம்ம சைட் ஒர்க்கும் செஞ்சுனே இருக்க போகிறோம். இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே 4 பக்கம் மண் ஃபுல்லாக எடுத்துங்கிற பாருங்கள். பவுண்டரி கிளீனாக தேர்ந்து பாருங்கள். ஓனர் வீடு தான், அது பக்கத்தில் இருக்கிறது ஓனர் வீடு தான். இவங்க ஓனர் அவங்க தம்பி சென்ட்ரல் நிற்கிறாரு. அவர் தான் இப்போ எல்லாமே நம்மளுக்கு பார்த்துக்கிறாரு. இல்லை தண்ணி கிண்ணி பார்க்குறது எல்லாமே ஃபுல்லாக பவுண்ட்ரி முடிஞ்சது பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு அடி மட்டத்தை எடுத்துட்டுங்க. இங்கே பாருங்கள், ஓனர் விட்டு பொண்ணு இது ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக மட்டம் பண்ணிட்டோம். சேர் போட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். நான் தற்செயலாக பார்த்தேன், க்ளீனாக சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் நல்லா பார்த்துக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே தான் ஓனர் வீடு பக்கத்துலேயே. அவர் இன்னும் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு கம்பெனியை மண்ணு ஃபுல்லாக மட்டம் பண்ணி ஆச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு சைஸ் வந்து 100 அடிக்கு 42 அடி வச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம இடத்த களத்தை அமைக்க போகிறோம். இது மண் வந்து 90 அடிக்கு 42 அடி ஆல்ரெடி மட்டம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரேம்பும் பிளாட்ஃபார்மும் வரும். இந்த இடத்துல தான் மெட்டீரியல் கொட்ட போகிறோம். இருக்கிற மண் இந்த இடத்துல ஒரு 50 அடி நம்மளுக்கு இடம் இருக்குது. இந்த இடத்துல தான் மெட்டீரியல் கொட்டிக்க போகிறோம். இந்த இடத்துல மிக்சர் மிஷின் வரும். இந்த சென்டரில் மிக்சர் மிஷின் வரும். இது ஃபுல்லாக 3 பிளாட்ஃபார்ம் பண்ண போகிறோம். 12 அடியில் 2 பிளாட்ஃபார்மு, 16 அடியில் 1 பிளாட்ஃபார்மு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக கணக்கு போட்டிங்கன்னா கல் உங்களுக்கு ஒரு 900 கல் 2 பிளாட்ஃபார்ம்லேயும், 1100 கல் 1200 கல் 1 பிளாட்ஃபார்மத்தில் வரும். இதுதான் இது பிளானு. இது வந்து முக்கியமாக உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திருவண்ணாமலைக்கும் செங்கத்துக்கும் சென்ட்ரு இந்த இடம்.